ஒரு செய்தி வெளிப்படையாகவே பல சமூக வலைதளங்களில் பரவி கொண்டிருந்தாலும் அந்த செய்தியை உறுதிப்படுத்துகிற வரைக்கும் நம்ம சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம். அந்த செய்தி இன்றைக்கு அல் ஜசீராவினுடைய சனத் உண்மை சரிபார்க்கும் பிரிவு உறுதிப்படுத்தி வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்னன்னு சொன்னால், இஸ்ரேல் நமக்கு தெரியும் ஜூன் மாதம் 13ஆம் தேதி முதலாவது தாக்குதலை ஈரான் மீது நடத்தியது. அதில் இவங்கெல்லாம் கொல்லப்பட்டுட்டாங்க என்கிற ஒரு பட்டியல் அவங்க வெளியிட்டிருந்த நேரத்தில் குதுஸ் படையணி இருக்கிறாங்க. ஈரானுடைய அல் குதுஸ் பிரிகேடுடைய தளபதியையும் நாங்கள் கொன்று விட்டோம், தெஹரானில் அவரை நாங்கள் கொலை பண்ணிட்டோம்னு சொல்லி பிரிகேடியர் ஜெனரல் இஸ்மாயில் கானி அவங்க கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அறிவித்திருந்த நேரத்தில் ஈரான் எந்த ஒன்றையும் இது தொடர்பாக பேசாமல் இருந்தது. தற்போது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான யுத்தம் நின்றதற்கு பிறகு ஈரானில் நடத்தப்பட்ட வெற்றி கொண்டாட்டங்களில் இஸ்மாயில் கானி மீண்டும் களத்திற்கு வந்திருக்கிறார். வெற்றி கொண்டாட்டங்களில் வந்து பங்கெடுத்திருக்கிறாரு. இதில் இருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால், இவரை கொன்றதாக இஸ்ரேல் சொன்னது பொய்யானது என்பது மிக வெளிப்படையாக தெரிவது மட்டுமல்லாமல், இஸ்மாயில் கானியை பொறுத்தவரை 2020 இஸ்மாயில் கானியை நாங்கள் கொண்டுட்டோம்னு சொல்லி இதே மாதிரி அமெரிக்கா அறிவிச்சிருந்தாங்க. அதற்கு பிறகும் இஸ்மாயில் கானி களத்தில் இருந்தார். இப்பொழுதும் இஸ்மாயில் கானி களத்திற்கு வந்திருக்கிறார். எனவே இஸ்மாயில் கானி கொல்லப்படவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் இவருடைய விவகாரத்தில் சொன்னது பச்சை பொய் என்பதும் தற்போது உறுதியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்க முடிகிறது. எது எப்படி போனாலும் இன்றைக்கு IRGC விடுத்திருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு இருக்கிறது. அதில் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தொடர்ந்து பாலஸ்தீன அமைப்புகளோடு தொடர்பிலே இருக்கிறோம், பாலஸ்தீனத்தினுடைய அடுத்த கட்டம் தொடர்பான பேச்சுக்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே பாலஸ்தீனம் தனித்து விடப்பட மாட்டாது, என்றைக்கும் போல் நாங்கள் பாலஸ்தீனத்தோடு இருக்கிறோம் என்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு பெரிய ஆறுதலான விவகாரமாக இருக்குது. ஏன்னா எந்த ஒரு அரபு நாடுகளும் இராணுவ ரீதியிலான பேச்சுக்களை பேசாத போது இவ்வளவு பெரிய யுத்தத்திற்கு பிறகும் IRGC இராணுவ ரீதியிலான இப்படி ஒரு பேச்சை பேசியிருக்கிறாங்க. நாங்கள் தொடர்ந்து பாலஸ்தீனத்தோடு இருப்போம் என்பது அது ஒரு நிம்மதியான ஒரு செய்தியாக இன்றைக்கும் வெளியாகி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். எனவே இன்றைக்கும் பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறது, அவர்களோடு போராடி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் வருகிறது. ஆனால் உணவு தேடச் செல்கிறவர்கள் மீதே தாக்குதல் நடத்தி அழித்துக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் என்கிற செய்திகளுக்கு மத்தியில் ஐநா இன்றைக்கு மீண்டும் ஒரு கோரிக்கை விடுத்திருக்கிறது. சர்வதேச நாடுகள் தலையிடுங்கள், பாலஸ்தீன அப்பாவிகளுக்கு உணவு மருந்துகள் கொடுப்பதற்கு நீங்கள் தலையிட்டால் மாத்திரம்தான் முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஐநாவும் தலையிடவில்லை, எந்த ஒரு அரபு நாடுகளும் தலையிடவில்லை. பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். தவிர உணவு இல்லாமல் அவர்கள் தத்தளிக்கும் போது வான்வழியாக ஏர்ட்ரூப் பண்ணலாம், அதை கூட அரபு நாடுகள் பண்ணாமல் இருக்கிறது என்கிற கவலைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள்.